ஹாய் காய்ஸ், ஃபர்ஸ்ட் நான் இந்த ஸ்குவாட் கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம டீம் கோட் ஸ்டோரி போடுற டைம் வந்து 8:20 டைமும் நம்ம ஸ்டோரியில போட்டிருப்போம். ஏதோ ஒரு மைண்ட் செட்ல 8:15 நான் ஸ்டோரி போட்டேன். ஸ்டோரி போட்ட அடுத்த செகண்டே ஸ்டோரியும் டெலீட் பண்ணிட்டேன். இருந்தாலும் இவங்க அந்த டீம் கோட யூஸ் பண்ணி உள்ள வந்துட்டாங்க. நான் அதை ரெக்கார்டு கூட பண்ணவே இல்லை. அவங்க 3 பேரோட ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட் ரெக்வஸ்ட்டும் நான் அக்செப்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அவங்க ஆன்லைன்ல வந்தாங்கன்னா அவங்களோட வீடியோ எடுத்து நான் கண்டிப்பா போடுவேன். இந்த ஒரு இஷ்யூனால திரும்பவும் டீம் கோட் டைம் வந்து 9 மணிக்கு போடுற மாதிரி ஆயிருச்சு. நம்ம 9 மணிக்கு போட்ட ஸ்டோரியில இவங்க 3 பேர் தான் நம்ம கூட கனெக்ட் ஆனாங்க. இவங்களோட சேர்ந்து நான் சிஎஸ் மேட்ச் போனேன். என்னதான் நான் இவங்களோட சேர்ந்து ஜாலியா ஃபன்னாவும் மேட்ச் பிளே பண்ணிருந்தாலுமே என்னோட மைண்ட் செட் ஃபுல்லாவுமே ஃபர்ஸ்ட் டீம் கூட யூஸ் பண்ணி வந்த அவங்க 3 பேர் மேல தான் இருந்தது. ஸோ ப்ரோ, மறுபடியும் உங்க 3 பேர்கிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். சரி, ஓகே விடுங்க. இப்போ வந்து நம்ம அவங்க கூட இன்னொரு மேட்ச் பிளே பண்ணி வீடியோ போடுறோம் கண்டிப்பா. இப்போ நம்ம 9 மணிக்கு போட்ட டீம் கூட யூஸ் பண்ணி உள்ள வந்தவங்க இவங்க 3 பேர். இவங்க 3 பேரோட நேமும் நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் கனெக்ட் ஆனது ரிவாக்ஸ் ப்ரோ, செகண்டா கனெக்ட் ஆனது மிஸ்டர் கோலாரு, தேர்டா கனெக்ட் ஆனது டிஜி காட். என்னதான் மனுஷன் லாஸ்டா கனெக்ட் ஆனாலும் எய்ஸ் அடிச்சு மாஸ் காமிச்சிட்டாரு. சிஎஸ்ல இவர் மாஸ் காமிச்சது போல 2v2 போனோம் கிராஃப்ட்லேண்ட். அங்க என்னடானா நம்ம ரிவாக்ஸ் ப்ரோ மாஸ் காட்டுறாரு. இவங்க 2 பேர் நல்லா பிளே பண்ணாங்க. நம்ம மிஸ்டர் கோலார் ப்ரோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, டவர் கோலார் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ அவரால் சிஎஸ் மேட்சும் ஒழுங்கா பிளே பண்ண முடியல, கிராஃப்ட்லேண்டும் ஒழுங்கா பிளே பண்ண முடியல. கிராஃப்ட்லேண்ட்ல அவர் பாதியிலேயே வெளியே போயிட்டாரு. பாவ மனுஷன் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி டீம் கூட யூஸ் பண்ணி உள்ள வந்தாருன்னு தெரியல, அவரால் ஒழுங்கா பிளே பண்ண முடியாம போயிருச்சு. ஸோ ப்ரோ, நீங்க 3 பேரும் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. உங்க 3 பேரோட கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணி லைக் பண்றேன் ப்ரோ. அப்புறம் நீங்க எனக்கு போயா அடிச்சு கொடுத்ததுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ.